பம்கின் சீட்ஸ் எதுக்காக சார் இத்தனை பேர் இவ்ளோ எடுக்குறாங்க? பூசணிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அது உச்சி முதல் பாதம் வரை ஹேர்லேருந்து சுண்டுக்கால் இருக்கக்கூடிய நகம் வரைக்கும் அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரென்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூசணி விதை. ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுலேருந்து, ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கிறதுலேருந்து, ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுலேருந்து, பிள்ளை வரம், அதாவது இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அசால்ட்டாக தூக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய இன்றைக்கி வந்து மூளை சுருக்கம், கிட்னி சுருக்கம், இந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, இப்போ நிறைய சொல்லுவாங்க, எனக்கு வந்து கிட்னி சிங்க் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு ஹார்ட் வந்து சரியாகவே ஃபங்க்ஷன் ஆகலை, அதோடைய இவி லெவல் வந்து ரொம்ப இஎஃப் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 40 தான் இருக்குது, 50 தான் இருக்குது, 65 தான் இருக்குது. இது நார்மலாக இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஎஃப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி பம்கின் சீட் மட்டும் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் எதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வராங்கன்னா முடி வளர்ச்சி அபாரமாக இல்லை. ஃபேட்டி லிவருக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏன்னா ஃபேட்டி லிவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிற சக்தி இந்த பம்கின் சீட் உண்டு. நம்பர் 1 அப்படின்னா ஹேர். இன்றைக்கி இது வந்து எல்லாத்துக்கும் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது, கொட்டுது, இந்த முன் லைனர் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பை திறந்தீங்கனாலே இன்றைக்கி அதை பற்றி தான் நிறையா இருக்குது. ஸோ வெறும் நம்மளுடைய பூசணிக்காய் விதையை மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். கரெக்டாக 48 நாள் சாப்பிட்டு நல்ல அதோட ஸ்கின்னோட ஹெல்த்தே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 48 நாள் பம்கின் சீட்ஸ் எடுத்தால் மட்டுமே போதும் தானே? 48 நாள் எடுக்கும் பொழுது என்ன டெஸ்ட் வேணால் எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த சீட்ஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது கண்கூடாக பார்த்தேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த சீட்ஸ் தான். சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றாங்க, தனியாக ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க. பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சீட்ஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சீட்ஸ் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எதுக்காக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் நலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் டாக்டர் மாயன் செந்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. எஸ்பெஷலி இந்த பம்கின் சீட்ஸ் எதுக்காக எடுக்கணும், எப்போ எடுக்கணும், யார் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கணும்னு எல்லாமே இந்த வீடியோவில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நானே நிறைய டாபிக்ஸ் வச்சிருந்தேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல என்னோட கேள்வி வந்து என்னன்னா, இன்னைக்கு இந்த பம்கின் சீட்ஸ் அப்படின்றது ரொம்பவே பிரபலமா இருக்குல்ல, பம்கின் சீட்ஸ் எதுக்காக சார் இத்தனை பேர் இவ்வளோ எடுக்கிறாங்க? சூப்பர். இது வந்து இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்து நல்லாவே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவாங்களே அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பம்கின்ங்கிறது வந்து பூசணி. இந்த பூசணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சி முதல் பாதம் வரை இதுக்குன்னு கிடையாது. ஒரு மனிதனுக்கு உயிர் சத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, உயிருக்குள்ள ஒரு சத்தம் இருக்கும். அதான் அந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் வந்து எவ்வளோ உடம்புக்கு தேவையோ, அதாவது ஒளி அலை வந்து கமிட்டட் டு ஹெல்த்து. உடம்புல இருக்கக்கூடிய டோட்டல் சக்கரங்களையும் இயக்கக்கூடியது சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் உச்சி முதல் பாதம் வரை அது அத்தனையும் இயக்கும். அதாவது எவ்வளோ விஷயங்களுக்கு இம்யூனிட்டியை பற்றி நிறைய பேசுவாங்க. மெட்டபாலிசமும் ரொம்ப முக்கியம். யாருக்கு மெட்டபாலிசம் ஹைப்பாக இருக்கோ அவங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது, இருந்தாலும் போயிடும். இந்த பூசணிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, அது உச்சி முதல் பாதம் வரை ஹேர்லேருந்து சுண்டுக்கால் இருக்கக்கூடிய நகம் வரைக்கும் அது அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரென்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூசணி விதை. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் கல்லை தூக்குவாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் சொல்லுவாங்க உடம்பு தேத்தணும்னா சுண்டக்கல்லை அவிச்சு சாப்பிடுவாங்க, அதோடு ஒன்று சேர்ப்பாங்க, அதான் பூசணி விதை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சீட்ஸோடு நிறையா சேர்க்குறாங்க. இந்த பூசணி விதையை மட்டும் இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஏன் அப்படின்னா அது ஒரு மாரி ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. நிறையா சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது, மகத்துவம் இருக்கும், அந்த மருத்துவமும் இருக்கும். ஆனால் இதுக்குன்னு எடுத்துட்டிங்கனாக்கா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுலேருந்து, ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கிறதுலேருந்து, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுலேருந்து, பிள்ளை வரம், அதாவது இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அசால்ட்டாக தூக்கக்கூடிய ஒரு விஷயம் உயிர் சத்தம். அதனால தான் சொன்னேன், என்றைக்குமே பார்த்திங்கன்னா ரிதம் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு மியூசிக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் உடம்போட ரிதம் ஹார்ட். இந்த ஹார்ட் லைஃப் வந்து சூப்பர் பண்ணி கொடுக்கும். அதாவது கெட்ட கொழுப்பை உள்ளே தங்க வைக்காது. அதே மாதிரி லங்ஸை வந்து சுருங்கி வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் டோட்டல் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆலினால் அழகராஜானா நம்மளுடைய பம்கின் சீட். ஸோ இந்த பம்கின் சீட்ஸ் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னீங்க. இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டா இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அளவு அப்படிங்கிறது, அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தம் நம்பிச்சு. அது எதுவாக இருந்தாலும் சாப்பிட இருந்தாலும் அதிகமாக போனால் பிரச்சனை தான். ஈவந்தோ ஆர்கானிக்காக சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும். இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கப்படும் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தாராளமாக சாப்பிட்லாம் டெய்லி. நான் சொல்கிறது காலையில் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த போகிற அவசரத்தில் இருந்தால் மென்று சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஏன்னா குழந்தைங்களுக்கு 8 இது சுகர்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டு மென்று சாப்பிட்டா இந்த கடலை முட்டை டேஸ்ட் அப்படியே வந்துடும்.
அதுமாரி கடலை மிட்டாய் இன்னைக்கு சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த எந்தெந்த வயசுல எவ்வளோ குடுக்கணும்னு கேட்டீங்க இல்லையா? அதேமாரி இப்ப இந்த ஸ்கூல் போறாங்க 10 வயசுக்கு மேல. ஏன்னா 10 வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. 10 வயசுக்கு மேல தான் அவங்க ஒர்க் லோட் இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும், மெமரி தேவைப்படும். அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல வந்து பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ கேம்ஸ்ல இருப்பாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இருந்தாலே போதுமானது வித் லைட் நாட்டு சர்க்கரை. போட்டு 2யும் மென்னு சாப்பிட சொல்லுங்களேன். அந்த சலைவாவோட சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டா சாப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே. அன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜியா இருப்பாங்க. இந்த ஒரு டீஸ்பூன் அவங்களுக்கு களைப்பை தராது. நல்ல அப்சர்விங் கெப்பாசிட்டி வரும். நல்லா படிப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய மொபைல் பார்க்கறனால கூடிய டோபமைன் இம்பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது பேலன்ஸ் ஆகும். ஏன்னா மூளையின் திரை வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய இன்னைக்கு வந்து மூளை சுருக்கம், கிட்னி சுருக்கம், இந்த உறுப்புகள் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, இப்போ நெறைய சொல்லுவாங்க. எனக்கு வந்து கிட்னி சிங்க் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு ஹார்ட் வந்து சரியாவே ஃபங்ஷன் ஆகல. அதோடைய ஈவி லெவல் வந்து ரொம்ப இஎஃப் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 40 தான் இருக்கு, 50 தான் இருக்கு, 65 தான் இருக்கு. நார்மலா இருக்கிறவங்க இத எடுத்துட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த இஎஃப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா, அங்க வந்து இதய துடிப்பு அதிகமா இருக்கும். மீன்ஸ் ரொம்ப அதிகமாகல. ரிதம் கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த சத்தம். அது கரெக்ட்டா இருக்கும். அதேமாரி இந்த நொரடப்பான்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த காலத்துல. லங்ஸ் தான் சொல்லுவாங்க. அப்புறம் கட் ஹெல்த். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லூப்ரிகன்ட் ஒண்ணு தேவைப்படும். அது வத்தும் பொழுது தான் நீர்நிலை வந்து வத்த ஆரம்பிக்குது. ஸோ கண்ணுக்கான பார்வை, முடிக்கான வளர்ச்சி. இன்னைக்கு ட்ரெண்ட் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா ட்ரெண்டுன்னு. இன்னைக்கு பம்ப்கின் சீட் மட்டும் எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன். அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் விதையும் சேர்த்து எடுத்துட்டு வராங்கன்னா, முடி வளர்ச்சி அபாரமா இருக்கும். இன்னைக்கு நெறைய கெமிக்கலைசேஷன் நெறைய வந்துருச்சு. ஆனா நல்லா இருக்கு. ஆயில் போட்ட உடனே முடி கொட்டும்னு எல்லாரும் பயப்படுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, பழைய முடி தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பயப்படக்கூடாது. காலையில ஒரு டீஸ்பூன் ஆர் 2 டீஸ்பூன்ஸ். பெரியவங்களா இருந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கலாம். அதேமாரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ இத எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, சலைவாவோட சேரும்பொழுது அவங்களுக்கு மெட்டபாலிசம் ஹைப்பா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம். இத எடுத்துட்டு போனீங்கன்னா, நாள் முழுக்க வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நீங்க வெயில்ல போறாங்க. இந்த வெயில் சீசனா இருக்கு இப்போ. ஸோ அவங்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வாரம் ஒரு தடவ எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. குழந்தைங்க ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நாட்டு சர்க்கரை. இல்ல சும்மாவே கூட சாப்பிட வைக்கலாம். லைட்டா ஃப்ரை பண்ணி குடுத்தாலே போதுமானது. எடுத்து பாக்கெட்ல வச்சு நெறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கடலை மாரி சாப்பிடுறாங்க. ஆரம்பத்திலே இத ஹெசிடேட் பண்ணுவாங்க குழந்தைங்க. இது என்ன பச்சையா இருக்கு. இது சாப்பிடலாமா வேணாமான்னு. லைட்டா ஃப்ரை பண்ணி குடுத்து பாருங்க. அந்த நாட்டு சர்க்கரை அப்படியே குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்கள தொல்ல பண்ணுவாங்க. "அம்மா நீ குடுத்தியா அத குடு" அப்படின்னு கேட்பாங்க. நெறைய நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில இதெல்லாம் ஏன் சார் என் பையன் சாப்பிட மாட்டான் சார். என்ன சார் பண்றது? கடலையே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. நீங்க குடுத்து பாருங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட சேர்த்து பாருங்க. அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா, அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ அழகா சாப்பிடுவாங்க. ரொம்ப வெயிட்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் வைக்கிறதே கிடையாது. ஒன்லி குட் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவருக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏன்னா ஃபேட்டி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்பையும், கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிற சக்தி இந்த பம்ப்கின் சீட்க்கு உண்டு. ஸோ அப்ப என்ன ஆகுது? லிவர் சுத்தமாகுது, ஹார்ட் பேலன்ஸ் ஆகுது, உங்களுடைய லங்ஸ் வந்து ரிதம் கரெக்ட்டா இருக்குது, கட் ஹெல்த் நல்லா இருக்குது. கட் ஹெல்த் நல்லா இருந்தாலே சரியா இருக்கும். சூப்பரா. ஓகே. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நல்ல செரிமானம் கிடைக்கும். ஸோ நம்பர் 1 அப்படின்னா ஹேர். இன்னைக்கு இது வந்து எல்லாத்துக்கும் ஹேர் லாஸ் அதிகமா இருக்கு, கொட்டுது. இந்த முன் லைனர் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப தொறந்தீங்கனாலே இன்னைக்கு அத பத்தி தான் நெறையா இருக்கும். ஸோ வெறும் நம்மளுடைய பூசணிக்காய் விதைய மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. கரெக்ட்டா 48 நாள் சாப்பிட்டீங்கன்னா, நல்ல அந்த அதோட ஸ்கின்னோட ஹெல்த்தே நல்லாயிருக்கும். ஸோ வெல்த் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலோனின் செம்மையா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, அதில உள்ள லூப்ரிகன்ட் அந்த மாரி. ஓகே. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் ஏன் அத மிஸ் பண்ணணும்? சரி சார். இப்போ நீங்க இந்த பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறதுனால இவ்ளோ நல்லதுன்னு சொன்னீங்கல்ல. பம்ப்கின் சீட்ஸ்க்கு பதிலா பம்ப்கினே நம்ம கன்சியூம் பண்ணலாம்ல. ஆ அதோட பெனிஃபிட்ஸ் எப்படிலாம் இருக்கும்? கண்டிப்பா. இந்த பம்ப்கின் எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் சூப்பரா இருக்கும். ஓகே. யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது வந்து சரியாகும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனயே பூசணிக்காய், ஒரு ஒரு கீத்த கட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா ஒரு டம்ளர் ஜூஸ் எடுப்பாங்க. உடம்பும் குளிர்ச்சியாகும். கண் பார்வை நல்லாயிருக்கும். அதேமாரி ஹேர் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதேமாரி கேட்கும் திறன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டெஃப் அண்ட் டம்ப் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேருந்து இருக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது. குறிப்பிட்டதில ஏதோ ஒரு அவங்க ஹெட்ஃபோன்லாம் நெறைய யூஸ் பண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடிக்கிறதுனால அங்க சரியாகும். ஏன்னா, ஆரிக்குலர் சிஸ்டமே வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதேமாரி வந்து சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும்ன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நம்மளுடைய தொப்புள் நாடின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சோலார் பிளெக்ஸ் என்ன ஆகும்? அத சுத்தி இருக்கக்கூடிய 72,000 நாடிக்கும் ஒரு குளிர்ச்சி இருக்கும். உடம்பு ஹீட் பேலன்ஸ் பண்ணி குடுக்காது. அப்ப என்ன ஆகும்? நல்லா சிந்திக்கும் திறன் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, மெமரி பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம். சீட்ஸ்க்கே விடுனாக்கா, பழத்துக்கும் நன்றாக தான் இருக்கும். நம்ம வந்து சொல்லுவாங்க, ஒரு வீட்ல வந்து பூசணிக்கான்னு ஒண்ணு வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது பல விதத்தில நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படும். லேடீஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜென்ட்ஸ்க்கும் அதே மாரி தான். அதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா, தொப்பை குறைய ஆரம்பிச்சுரும். கொழுப்பு தான் தங்குறதே இல்லையா உடம்புல. ஸோ அது வந்து வலிச்சு எடுத்துட்டு போய்க்கப்பட்ரும். ஒன்லி பேட் கொலஸ்ட்ரால். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய சீட்ஸ் உள்ளார இந்த விதை முக்கியத்துவம் இருக்கும். ஸோ இத மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம் தான். மத்ததெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு குணம் இருக்கு.
இது எல்லாத்துக்குமே தலைன்னே சொல்லலாம். ஸோ பம்கின் சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னீங்க. பம்கின் சீட்ஸ் வந்து இப்போ நீங்க சொன்ன மாரி ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால, இதுல நெறைய ஃபார்ம்ஸ் இருக்கு சார். சிலது வந்து ரோஸ்டட் இருக்கு. அதுல வந்து ரோஸ்டட்னாலே சால்ட் போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேற வேற ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கு. இத்தனைக்கும் இது பவுடர் ஃபார்ம்ல கூட கிடைக்குது. ஸோ இது எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா நல்லது சார்? டைரக்ட் சேல்ஸ் அதாவது இந்த ரோஸ்டட் எடுக்கலாம். பட் அந்த சால்ட் வந்து சில பேருக்கு வந்து உப்பு சேராது. யூரியா வந்து அதிகமா இருக்கிறவங்க சேர்க்கக்கூடாது. ம். நார்மலா இருக்கவங்க யங்ஸ்டர்ஸ் தாராளமா சாப்பிடலாம். இல்ல இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரோஸ்டட்ல அந்த உப்பு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்க வேண்டாம். நார்மலா ரோஸ்டட் எடுக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் என்ன பண்ணீங்கன்னாக்கா, அதோடைய சத்து போகுது தான். அதனால லைவா எடுத்தாலே ஓகே தான். இல்ல டேஸ்ட் எனக்கு பிடிக்காது, பிள்ளைங்களுக்கு பிடிக்காதுனாக்கா லைட்டா வறுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஃபுல் ஃப்ரை வேண்டாம். ஸோ லைட்டா பொன் வறுவல்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாரி எடுத்தாலே போதுமான விஷயம் தான். ஸோ நீங்க சொன்னதிலேயே வந்து இது பம்கின் சீட்ஸ எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா முடி வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னீங்க. அதே மாரி கெட்ட கொழுப்பு வந்து நீக்கும்னு சொன்னீங்க. இத தாண்டி வேற என்னென்ன முக்கியமான பெனிஃபிட்ஸ்? கண்டிப்பா நம்ம இப்போ உள்ள இன்டேக் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே பம்கின் சீட் ப்ளஸ் ரோஜா இதழ் ப்ளஸ் செம்பருத்தி பூ. இத அப்படியே அரைச்சு பேஸ்ட் மாரியே 1 ஹவர் வந்து தலையில போட்டா இன்னும் முடி இதோட எக்ஸ்ட்ரா ஹேர் பேக்காவே ஹேர் பேக்காவே எடுத்துக்கலாம். இதோட இது என்ன ஆகும், டோட்டலா கிரவுண்ட் ஒர்க் பண்ற மாரி. ம். டோட்டலா சாதாரணமே செம்பருத்தி சொல்லவே தேவையில்ல. ரோஜா இதழ் சொல்லவே தேவையில்ல. உடம்பை பேலன்ஸ் பண்ணும், குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் மேல ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டோட்டல் மேல இருக்கக்கூடிய ஃபங்கஸே எடுக்கக்கூடிய சக்தி வந்து செம்பருத்திக்கு உண்டு. அதனால தான் எல்லா ஆயிலும் செம்பருத்தி சேர்ப்பாங்க. ஸோ முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தூண்டுதல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸ்டிமுலேஷன் அது செம்பருத்தி பண்ணும். ஸோ சில பேர் நெல்லிக்காய் சேர்க்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. நெல்லிக்காய் குளிர்ச்சி இருக்கும். இதே குளிர்ச்சி தான். இதுவே இந்த 3மே போதுமான விஷயம் தான். அதில தலைமையிடம் வைக்கிறதான்னு கேட்டிங்கன்னா பம்கின் சீட். அதேமாரி இதே பம்கின் சீடை கொழுப்பு கட்டி மேலே இருக்கிறவங்க அரைச்சி போட்டாலும், மல்லிகைப்பூவோட சேர்த்து மல்லிகைப்பூ ப்ளஸ் வந்து பம்கின் சீடு மிக்ஸ் பண்ணி போட்டாங்கனாக்கா, அந்த கொழுப்பு கட்டி மேலேருந்து குறையும். மேல்ஓட்டமாக. அதே இது நம்ம தொண்டையில அரைச்சி போட்டோம்னா தைராய்டு பேலன்ஸ் ஆகும். ஸோ இன்னர் அண்ட் அவுட்டர் 2மே வந்து யூஸ் ஆகக்கூடிய அதான் சொல்றேன். இந்த ராஜா தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சீட். அதுக்கு வந்து இந்த சீடுக்கு சொல்லலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்டின்னா, ஒரு 48 நாள் பம்கின் சீட்ஸ் எடுத்தா மட்டுமே போதும் தானே சார்? 48 நாள் எடுக்கும் பொழுது என்ன டெஸ்ட் வேணா எடுத்துக்க சொல்லுங்க. இந்த சீட்ஸ் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறத கண்கூடாக பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் லூப்ரிகன்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சேம் வண்டியோட இன்ஜின் மாரி தான். எல்லா இன்ஜினுக்கும் ஒரு லூப்ரிகன்ட் இருக்குமா. லூப்ரிகன்ட் அது வத்தும்போதோ, இல்ல அதுக்கான நிணநீர் சுரக்காம போகுதோ, அப்பதான் எல்லா பிரச்சனையும் வருது. இந்த சீட்ஸ் என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வச்சுரும். ஸோ அப்போ எல்லாமே ரிசல்ட் நல்லா தானே வரும். லாஜிக்கலி பார்த்தா இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் இதே சொல்றேன். கண்டிப்பா. இன்னைக்கு சொல்லப்போனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய சீட்ஸ் இருக்கு. பழம்னாலே அதில ஒரு சீட்ஸ் இருக்கும். அதில வந்து இந்த சீட்ஸ் வந்து முதன்மையானது. ஸோ பம்கின் சீட்ஸோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இது எப்படிலாம் எடுத்துக்கலாம்? குழந்தைகளும் இத எப்படி எடுத்துக்கலாம்னு ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.